பிகினராக படிக்க ஆரம்பித்தவங்களும் சரி, இல்லை நான் படிச்சுட்டு இருக்கேன் ஆனால் எக்ஸாம் கிராக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது, கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ஒரு வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு அகாடமி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கம்பல்சரி பண்ண வேண்டியது, நம்மளால் டெய்லி டார்கெட்ஸை முடிக்க முடியுமா, நம்ம அதுக்கு ரெடி ஆகிட்டோமா அப்படிங்கிறது. நிறையா பேர் பண்ணுற காமன் மிஸ்டேக் என்னென்னா, சேர்ந்துட்டா போதும் அவங்க படிக்க வச்சுருவாங்க, நம்ம வந்து பணம் கொடுத்து சேர்ந்துட்டா எல்லாமே அவங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க தான் எதையுமே அனலைஸ் பண்ணாமல், ரிலேட்டிவ் சொன்னாங்க இந்த அகாடமி நல்லாயிருக்கும், என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க இது நல்லாயிருக்கும், பேப்பரில் ஆட் பார்த்தேன், பேனர் பார்த்தேன் அப்படின்னு போயிட்டு சேருவாங்க. இவங்க பேக்ரவுண்ட் அகாடமி பேக்ரவுண்ட் பார்த்துட்டு, ஓ 100 பேரை பாஸ் பண்ண வச்சுருக்காங்களா, அப்போ நம்ம இங்கே சேர்ந்தா பாஸ் ஆயிடுவோம் அப்படின்னு நினச்சி சேர்கிற மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு விட்டுருங்க. பாஸ் ஆகிறவங்க அவங்களுடைய ஓன் எஃபர்ட்டில் பாஸ் ஆகிருப்பாங்க. அகாடமி சைடில் இருந்து அவங்க பண்ணுறது கைடன்ஸ் மட்டும்தான். நமக்கு வேலை வேணும் அப்படின்னா அதுக்காக நம்ம தான் வந்து ஒர்க் பண்ணணும். இது நிறையா பேர் வந்து மறந்துடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது பேக்ரவுண்ட் செக் அப்படிங்கிறது. நம்ம ரெடியாக இருக்கமா? நீங்கள் எப்படி ரெடியாக இருக்கிறத கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் செல்ஃபாக ஒரு ஷெடியூலை போடுங்க. ஒரு 10 நாளைக்கு, ஒரு மாதம் 2 மாதம் 6 மாதம் பெருசாக எடுக்காமல் ஒரு 10 நாளைக்கு ஒரு ஷெடியூல் போட்டு, 10 நாளில் ஒரு நாள் கூட மிஸ் ஆகாமல் அந்த ஷெடியூலை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பாருங்கள். இது நிறையா பேர் வந்து பண்ண மாட்டாங்க. 10 நாள் ஷெடியூலை 2 நாள் பண்ணிவிட்டு 3ஆவது நாள் மூடி வச்சுட்டு உட்காந்துக்குவாங்க. இதை நான் 100% அடித்து சொல்லுவேன். ஸ்டார்ட் பண்ணுற 100 பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அதில் ஒருத்தர் 2 பேர் தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ரிமைனிங் இருக்க யாருமே ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ அந்த ஒருத்தர் 2 பேர் தான் செல்ஃபாக படித்தாலும் எக்ஸாம் கிளியர் பண்ணக்கூடிய ஆளுங்க, அகாடமி சேர்ந்தாலும் கிளியர் பண்ணக்கூடியவங்க. ஏன்னா ஒருத்தவங்க ஒரு ஒர்க்கை கொடுக்குறாங்க அப்படின்னா அதை அவங்க பஞ்சுவலாக முடிக்கிறாங்க. அகாடமியை பொறுத்த வரைக்கும் எப்பப்பெல்லாம் டெஸ்ட்டு, எப்பப்போ என்ன கிளாஸ் அப்படிங்கிறத கைட் பண்ணுவாங்க. இன்றைக்கி இந்த டெஸ்ட்டு நீங்கள் இவ்வளவும் படிச்சுட்டு வாங்க அப்படின்னா அவ்வளவும் உட்காந்து படிக்கணும். படித்தா தான் டெஸ்ட் நல்லா போட முடியும். டெஸ்ட் நல்லா போட்டால் தான் எக்ஸாம் கிளியர் ஆகும். ஸோ நம்ம ஆன்லைனில் படித்தாலும் சரி, ஆஃப்லைனில் படித்தாலும், செல்ஃபாக படித்தாலும் நமக்குன்னு ஒரு ப்ராப்பரான ஷெடியூல் இருக்கணும் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட். நமக்கு அந்த ஷெடியூலை உருவாக்க தெரியல அப்படின்னா உருவாக்கி கொடுக்குறவங்க கைடன்ஸ்லாம் நம்ம ப்ராப்பராக வந்து படிக்கணும். எங்கேயாவது போய்ட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி செல்ஃபாக நீங்கள் உங்களை செக் பண்ணி பாருங்கள். எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, எவ்வளோ உங்களால் முடியும் முடியாது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு தென் அகாடமி வேணுமா வேணாமா, செல்ஃபாக படிக்கணுமா அப்படிங்கிறது. என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் ஷேர் பண்ணுறேன். கைடன்ஸ் இல்லாமல் படிக்கிறது வேஸ்ட்டு. உங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்கணும். நீங்கள் நெக்ஸ்ட் டே என்ன படிக்கணும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும். இப்போ நம்மக்கிட்ட ஆன்லைன் பெய்டு கோர்சஸ் இருக்குது. வந்து மேம் நான் இதில் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு யாராச்சும் சொன்னாங்க அப்படின்னா, ஓ அப்படியா அப்போ இவ்வளோ காசு கொடுங்க அப்படின்னு நம்ம யார்கிட்டையுமே கேட்டது கிடையாது. இது வரைக்கும் நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கவங்க இந்த வீடியோ பார்ப்பாங்க. அண்ட் நீங்கள் டெலகிராம்லேயும் போயிட்டு பார்க்கலாம். யாருமே வந்து யார்கிட்டையுமே நான் வந்து இவ்வளோ பணம் கொடுங்க உடனே நீங்கள் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னதே கிடையாது. நீங்கள் இந்த பேட்சை இன்கொயரி பண்ண வந்திருக்கீங்க, ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணிங்களா, உங்களுக்கு புரிஞ்சுதா, நான் வந்து யூடியூப்பில் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்களா, டவுட்ஸ் இருக்கா, இது எல்லாமே நான் வந்து கேட்பேன் அவங்கள்ட்ட. நான் பார்த்தேன் மேம், வீடியோ பார்த்தேன், எனக்கு புரிஞ்சுது, எனக்கு ஓகே அப்படின்னு அவங்க சொன்னதுக்கப்புறம் கூட இந்த ஒரு பர்டிகுலர் பேட்சில் நாங்கள் இதெல்லாம் தான் ப்ரொவைட் பண்ணுவோம், இந்த பேட்ச் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு அவங்க ஒரு பேட்சில் சேர்றாங்கன்னா அதோட கிளியர் விஷன் அவங்களுக்கு இருக்கா, நான் சொல்லியிருக்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கா அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்பவே முக்கியம் இந்த இடத்துல. அப்படி எல்லாமே நம்ம கேட்டுட்டு தான் ஜாயின் பண்ண வைக்கிறோம். ஸோ ஒரு அகாடமி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தான் போயிட்டாங்க எல்லாமே கேட்கணும். அவங்க நம்மக்கிட்ட எதுவுமே சொல்லலை அப்படின்னாலுமே இதெல்லாம் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுவீங்களா, என்னால் இதெல்லாம் படிக்க முடியுமா, நீங்கள் டெய்லி கொடுக்குறது முடிக்கிறதுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தான் அவங்கள்ட்ட கேட்கணும். நிறையா பணம் கொடுத்து சேர்கிற இடத்துல வாயவே திறக்கிறது இல்லை. நம்ம நிறையா பணம் கொடுத்துருக்கோம், எப்படி போய்ட்டு கேட்குறது, அவமானமாக இருக்கும், எல்லாம் பார்ப்பாங்க அப்படி இப்படின்னு என்னென்னமோ நினச்சிட்டு எதுவுமே அவங்கள்ட்ட கேட்குறது இல்லை. சிம்பிளி பணம் கொடுக்குறோம், படிக்க முடியலையா வீட்டுக்கு வந்துட்டு நான் படிக்கலை, எனக்கு வந்து அவங்க ஒன்றுமே சொல்லித்தரல, அவங்க வேஸ்ட்டு அப்படின்னு நம்ம வந்து புலம்பிகிட்டு இருக்கோம். சேர்றதுக்கு முன்னாடி கேட்க வேண்டிய எதையுமே யாருமே வந்து பெரும்பாலான மக்கள் கேட்கறதில்ல அப்படிங்கிறது தான் இங்கே வந்து பிரச்சனையாக இருக்குது. ஸோ விசாரிச்சுட்டு சேருங்க. உங்களால் எவ்வளோ முடியும் முடியாது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.